ஜில் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய ஜூலை மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன, லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். எதுக்காக இங்கே 1111 பண்ணுறோன்னா, புது மாதம் வருது, நமக்கு புது ஸ்டார்ட் இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பழைய விஷயங்கள் எல்லாம் கிளியர் ஆகி புது விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் 1111 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி வைங்க. இப்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்துக்கு உண்டான மெசேஜ். அது கூடவே லார்ட் கணேஷாவோட மெசேஜும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு கோல்டு இல்லைன்னா சில்வர் இந்த ஜுவல்லரி நீங்கள் வாங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும், இல்லை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த நகைக்கடனில் நீங்கள் உங்களோட ஜுவல்ஸை வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் திருப்பி மீட்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சுருந்த நகையிலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ரொம்ப பெஸ்ட்டு பெனிஃபிட்ஸில் இப்போ வந்திருப்பீங்க. ஸோ நகையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு உங்களோட லைஃப் சேவராக இந்த மந்த் இருக்க போது உங்களுக்கு ரொம்ப தகுந்த நேரத்தில் ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூடியதாகவும் இந்த நகைகள் உங்களுக்கு இருக்க போகுது. இப்போ சிலருக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காக பவுன் சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லை கல்யாணம் வரப்போகுது அதுக்காக நகை எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கான அமைப்பு ஏற்படும். இது நீங்கள் போய் பார்க்குறப்போ நகை உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பார்த்த உடனே கிடச்சிரும். அதை பார்த்த உடனே நீங்கள் ஓகே பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மந்த் உங்களுக்கு மலையில் நனையக்கூடிய சான்சஸ் கிடைக்கும். அந்த மலையில் நனையக்கூடிய சான்ஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அந்த ஃபஸ்ட்டு துளி உங்கள் மேலே விழுறப்பவே யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நலைய வேணாம், நிறைய சான்ஸும் அமைஞ்சிரும். நீங்கள் நலையணும்னு நினைக்கல அதெல்லாம் வேறு விஷயம். அந்த நிலையத்துக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். உங்கள் மேலே தண்ணி உங்களை அறியாமல் வெளியே இருந்து ஏதாவது ஒரு கார்டனில் தண்ணி தெளிச்சிட்டு இருப்பாங்க, அது உங்கள் மேலே படுறதுக்கான சான்சஸ் ஏற்படும். அது எந்த ஒரு வாட்டராக இருந்தாலும் உங்கள் மேலே அந்த ஃபஸ்ட்டு படுறப்போ யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல டைம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு. உங்களுக்கு நைட் ட்ரைவ் போகிறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் இந்த மந்த் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போனாலுமே அது உங்களுக்கு ரொம்ப சேஃபர் சைடில் தான் இருக்குது. உங்களோட வீட்டில் புது செடி மரங்கள் நடுறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு ஏற்படும். அது பண்ணுவீங்க. அது நீங்கள் நடுற மரங்கள்லாம் உங்களோட சந்ததியர்களுக்கு ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கக்கூடிய மரமாகவே இருக்க போகுது. புது வீடுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க அதுக்குண்டான தேடலில் இந்த டைம் பீரியடில் இறங்குவீங்க. இப்போ வீடு வாங்கியிருந்தவங்க இன்டீரியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இந்த மந்த் அமையும். அது எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் கண்டினியூஸான ப்ராசஸில் உங்களுக்கு அந்த வீடு இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் நடைபெறும். உங்களுக்கு இந்த மந்த் வரக்கூடிய பிரச்சனைகள் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கும் அச்சோ அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெருசாக போட்டு மனசை உழப்பிக்க மாட்டீங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தடங்களுக்கும் வலி அப்படியே கூடயே வரும். ஈஸியாக நகர்ந்து போகிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மந்த் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்ற யாராவது உங்கள்கிட்ட கடன் கேட்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கணும் இந்த மந்த்து. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். உங்களோட உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய மேட்ச் ஆகுது. இப்போ நீங்கள் உங்களோட கோல்டு பொன் பொருள் சேர்க்கை நல்லா இருக்குது, இருந்தது இன்னும் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னோம்ல, அதே இங்கே வந்திருக்கு. உங்களோட உடைமைகள் எல்லாம் பர்ஃபெக்டாக பாதுகாப்பாக இருக்கும். உங்களை விட்டு எங்கேயும் போகாது, போனதெல்லாம் திரும்பி வந்துடும். நீங்கள் இவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வைக்கிறப்பவே
எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களோட பொருள் உங்ககிட்ட கைக்கு வந்து சேரக்கூடிய மந்த்து இந்த மாதம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்பை இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் வந்து ரொம்ப காமான சுச்சுவேஷன் இருக்கும். வீட்டில் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. 2 பேரும் சண்டை கட்டிகிட்டு இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, அந்த பார்வையிலே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பேசி தான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இல்லை, பார்த்தாலே இது உங்களுக்கு தேவை, இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி புரியும். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீப்பராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஹோல் மாதத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவரோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ, பலமுகம் இருக்கிற ஆஞ்சநேயர் இருக்கும்ல, பஞ்சமுகம் இருக்கிற ஆஞ்சநேயராக இருக்கலாம், அப்படி இருந்தாருன்னா அந்த கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அப்படி அதுக்கான சான்சஸ் கிடைக்கலன்னா 5 விநாயகர் கோயிலுக்கு போய் நீங்கள் வேண்டிட்டு வாங்க. அது டெய்லியும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோயில் போனாலும் சரி, ஒரு நாளே சான்ஸ் கிடைச்சி நீங்கள் போனீங்கனாலும் சரி, பஞ்சமுகத்தோட ஆஞ்சநேயரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு உண்டான அமைப்பை கொடுப்பாரு. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு பல்லு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஏதாவது போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட பற்களை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. பல் ஏதாவது க்ளீனிங் பண்ணணுமா, டென்டிஸ்ட்டை பார்க்கணுமா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஒரு சின்ன வலி இருந்துச்சுன்னா கூட ஸ்டார்டிங்லேயே போய் பார்த்து ஒரு கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை கேவிட்டி இஷ்யூஸ் இருக்கான்னு போய் செக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் டென்டல் செக்கப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், பெரிய பிரச்சனைகள்லேருந்து சேஃபர் சைடு ஆகிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த மந்த் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களுக்கு என்ன ஐடியாஸ் வந்துச்சுன்னாலும் சரி, நீங்கள் ஓகே இந்த ஐடியா நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வர்ற ஐடியாவை உடனே ஒரு பேப்பர் பென்னை வச்சு எழுதி வச்சுருங்க. உங்களோட பேக்கெட்லேயோ உங்களோட ஹேண்ட்பேக்லேயோ ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரியோ இல்லை ஒரு குட்டி டைரியோ பென்னோ கூடயே வச்சுருங்க. உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஒரு ஐடியா வந்துச்சு, அது எதுவும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒர்க்லையா இருக்கலாம், இல்லை உங்களோட வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுலையா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தோணிடுச்சுன்னா அதை நோட் டவுன் பண்ணி வச்சுருக்கோங்க, பென் பேப்பர் எடுத்து. இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். உங்களோட ஐடியாஸ் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்க போது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. உங்களுக்கு வந்து இப்போது டாக்குமெண்ட் ரிலேட்டடான ஒர்க் பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த மந்த்து கிளியர் ஆகிடும். எந்த பெண்டிங் ஒர்க்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட லீகல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்தும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால இருந்த குழப்பங்களும் தீரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் தீர்ப்பு நடக்கும். அதே மாதிரி உங்கள் மேலே நியாயம் இருக்கும், அதனால அந்த நியாயத்துக்கேற்ப தீர்ப்பு இந்த மந்த் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு சில நேரம் உங்களோட குழந்தைங்களையா இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்க உங்களோட பேரண்ட்ஸையாக இருந்தாலும் சரி, ஒரு கில்ட் ஃபீல் வந்து நம்ம சரியாக இவங்களை பார்த்துக்கலையோ, இவங்களை வந்து நம்ம சரியாக கேர் பண்ணாமல் விட்டுட்டோமோ, அது உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸாக இருந்தால் உங்களோட குழந்தைங்களாக இருக்கலாம், இந்த குழந்தைய நம்ம சரியாக வளர்க்காமல் விட்டுட்டோம், அதனால தான் இப்படிலாம் தப்பு பண்ணுறாங்களோ, இவங்களை இன்னும் கண்டித்து வளர்த்துருக்கணுமோ, இல்லை இவங்களுக்கு இன்னும் ஒரு லவ் வந்து நம்ம கொடுத்துருக்கணுமோ, அன்பை காமிக்காமல் வளர்த்துட்டோமோ, டைம் கொடுக்காம விட்டுட்டோமோ, டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால பிரச்சனை அப்படின்னு நிறைய கில்ட் ஃபீல் உங்களுக்கு தோணலாம் சில நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டை பார்த்து. ஆனால் அந்த கில்ட் ஃபீல் எல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் உங்களோட லைஃப் பர்பஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை அந்தந்த டைமில் தெளிவாக தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களோட சில சிச்சுவேஷன்ஸ்னால சில விஷயம் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கலாம்.
ஆனால் என்ன பண்ண முடியாமல் போச்சோ அது எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்துருக்கு. அது அவங்களுக்கு சோகத்தை கொடுக்கல, ஒரு லெசனை கொடுத்துருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. அதனால இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு டிரைவ் போகிறதுக்கான சான்சஸ் இந்த மந்த் ஏற்படும். அது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி, இல்லை நீங்கள் பார்க்குற வீடியோஸ் வந்து ஹில் ஸ்டேஷனில் போயிட்டு ப்ளாக் எடுத்து போடுவாங்கல்ல அந்த மாதிரி பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மந்த் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும், நீங்களும் போகணும்னு நினைப்பீங்க. ஓகே, இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான மெசேஜ். நீங்கள் யூஸ் பண்ணுற பென் வந்து உடன் பென்னாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா வந்து ப்ரௌன் ஷேடு பென் யூஸ் பண்ணுங்கள். ஏன் உடன் பென்னா, அது வந்து நம்பர் 4ஓட கனெக்டட் ஆனது. இப்போ அந்த உடன் பென் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் எந்த விஷயத்த எந்த நேரத்தில் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை கண்டிப்பாக பண்ணுவீங்க, தள்ளி போட மாட்டீங்க. நீங்கள் சொன்ன டைமுக்கு போவீங்க, பங்க்சுவாலிட்டியை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களை அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அதனால இது ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் தெரியும். அந்த சேஞ்சஸ் தெரிகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு, நீங்கள் உங்களோட வீட்டில் காமதேனு படமோ ஃபோட்டோவோ இல்லை காமதேனு இருக்கிற மாதிரி ஸ்டாச்சூஸோ உங்களோட வீட்லேயோ உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ வைங்க. அது இன்னும் சூப்பரான பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கும் உங்களுக்கு. பிளெஸ்ஸிங்ஸ்னு ஃபஸ்ட்லேருந்து வந்தது இவரும் இங்கே ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்துட்டாரு. பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த மெசேஜே. உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்டில் நல்ல பணம் சேரும். அது சில இடத்துல நீங்கள் கோவப்பட்டு ஒரு விஷயத்த சாதிக்கிற மாதிரி இருக்கும். கோவன்றது எல்லா டைமுமே தப்புன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் கோவப்படுறதும் நல்லது தான். கோவப்பட்டு தான் சில விஷயத்த மாற்ற முடியும். அந்த கோவப்படுறப்ப தான் அந்த ஒரு போராடக்கூடிய குணம் வரும். அதனால சில இடத்துல கோபம் வரும், அது தப்பு இல்லை. நீங்கள் படுற கோவத்துக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சிரும். இந்த மாதமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரொம்ப மெச்சூர்டான வேலை ஒவ்வொரு விஷயத்தையும் டீல் பண்ணுவீங்க. எந்த இடத்துலையும் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் கூட உங்களை ப்ளேம் பண்ணவே முடியாது. உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட மனசை அறிஞ்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணுவீங்க. பேசாமலே அந்த மனசை அறிஞ்சு பண்ணக்கூடியது யாருக்கும் எந்த ஒரு என்ன சொல்கிறது, அடுத்தவங்க மனசை ஹர்ட் பண்ணாமல் பண்ணக்கூடிய வேலைகள் தான் நீங்கள் பண்ணுவீங்களே தவிர யாரையும் மனசு வருத்தப்படுற மாதிரி பண்ண மாட்டீங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இவர்கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். இந்த மந்த் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, இது ஒரு பழமொழி இருக்குது, நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க பொருளோ உங்ககிட்ட இருக்க பணமோ உங்களோட தகுதியோ உங்களோட ரிச்னஸோ உங்களோட நாலேஜோ இதை வச்சு எந்த பந்தாவும் பண்ண மாட்டீங்க. ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. சிலர் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப ஏதாவது ஓவராக பேசலாம், ஆனால் அவங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்கும், ஆனால் பயங்கரமாக உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனாலும் வந்து நீங்கள் உங்களோட தாட்ஸில் கிளியராக இருப்பீங்க. உனக்கு தெரில, நீ இப்படி பண்ணுற தப்பு அப்படின்னு பேச மாட்டீங்க. அந்த ஒரு ஷோ ஆஃப் உங்ககிட்ட இருக்காது. ஆனால் உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த மந்த் வந்து
ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் அமையும். அது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களோட வெல்த்தாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய அளவுக்கு உங்களோட கைகளில் வந்து அமையும். இது வந்து இருக்கிறதுலே பெரிய பிளெஸ்ஸிங் இதுதான். அந்த பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதெல்லாமே கிடைச்சாலும் நீங்கள் பயங்கர கிரவுண்டடாக இருப்பீங்க, காமாக இருப்பீங்க, ரொம்ப வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. இந்த எனர்ஜி எல்லாம் உங்ககிட்ட நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, இல்லை சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு நாடகம் நடிக்கிறதுல இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட நாடகம், உங்களோட ஆக்டிங்லாம் வந்து பயங்கர பாராட்டுதலுக்குரியதாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்ட் வரைஞ்சிங்க, ஒரு டிராயிங் டீச்சராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவீங்க. உங்களோட ஆர்ட்டுக்கு வந்து பல ஆயிரக்கணக்கில் மதிப்பு போகிற அளவுக்கு சூப்பரான ஆர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மந்த்து வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பாராத டைமில் உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் லைஃப்பில் வந்து அமைஞ்சு வரும். இதை வந்து நீங்கள் இன்டென்ஷன் வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் வேண்டியிருக்க மாட்டீங்க. ஒரு சின்ன ஆசைப்பட்டிருப்பீங்க, நமக்கு இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. அந்த உங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறத்துக்கு உண்டான வழி பிறக்கக்கூடிய டைம் வந்து இந்த டைம் தான். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சு எப்போ ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சாதான் வழிபாடு பண்ண முடியும். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு சூரியன் உதிக்கிற நேரத்தில் நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஓம் சூர்யாய நமக அப்படின்ற ஒரு சின்ன சாண்டிங்கை 21 டைம்ஸ் டெய்லியும் காலையில் இந்த மாதம் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு வந்து எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் கூடி வரும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க விஷயம், நான் போய் அது எப்படி செஞ்சுருக்க முடியும், பண்ண முடியும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய டைம் பீரியட் இந்த மந்த்து. நீங்கள் வந்து இது நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இந்த மந்த்து இருக்காது, கிளியர் ஆகிடும். உங்களுக்கு வந்து உங்களோட பவுல் மூமெண்ட்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு அதனால் ஏதாவது டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அதுலேருந்தெல்லாம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான டாய்லெட் நீங்கள் போகிறதெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இதில் வந்து இருக்காது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்காது. அதே மாதிரி உங்களோட மைண்டும் எப்படி இருக்கும்னா இந்த மந்த்து பயங்கர கிளியராக இருக்கும். போட்டு ரொம்ப குழப்பிக்க மாட்டீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வராது. யாராவது வந்து பயங்கரமாக தப்பாக பேசிட்டு போனால் கூட அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நான் இப்படி தான், எனக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்னு நீங்கள் உங்களை பயங்கர ஸ்மூத்தாக வச்சுக்குவீங்க. உங்களோட கிளாரிட்டி பயங்கர கிறிஸ்டல் கிளியராக இருக்க போது உங்களை யாருமே வந்து வார்த்தைகளால் தகர்த்தெறியலாம் முடியாது. இதுதான் உங்களுக்கு உண்டான மெசேஜ் இந்த மந்த்துக்கு. உங்களுக்கு உண்டான லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன். உங்களோட வீட்டு கதவுலையே ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. நீங்கள் வீட்டு டோரை ஓப்பன் பண்ணுறப்பவே ஏஞ்சல்ஸ் உங்கள் கூடயே தான், வீட்டுக்குள்ளேயே தான் வராங்க. இது ரொம்ப அருமையான மெசேஜ் உங்களுக்கு. இந்த மந்த் நீங்கள் பயங்கர எனர்ஜெட்டிக் மூமெண்ட்டாக இருக்கும். உங்களோடது ஆக்டிவாக இருப்பீங்க, சோம்பேறித்தனம் இருக்காது, ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். எடுத்த காரியத்தை எடுத்த வேகத்தில் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. எதையுமே பெண்டிங்கில் வைக்க மாட்டீங்க. இதுக்கு உண்டான பிளெஸ்ஸிங்ஸ் இவர்கிட்ட இருந்து கிடைக்குது. உங்களோட சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா ரொம்ப சூப்பராக இருக்குது. சோலார் பிளெக்ஸஸ் சக்ரான்றது அப்பர் அப்டமனில் இருக்குது. இந்த சக்ரா வந்து பெட்டராக இருக்கப்போ நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கும். உங்களோட நினச்ச காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு உண்டான எனர்ஜி சோலார் பிளெக்ஸஸ் தான். இச்சா சக்தி, கிரியா சக்தின்னு சொல்லுவோம். ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய மந்த்து இந்த மந்த்து. அதே மாதிரி இதுவுமே வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், அப்பர் அப்டமனில் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்களோட வீட்டில் இருக்கவங்க கூட நல்ல பாண்டிங் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஊரில் வேறு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்க கூட, உங்களோட ஃபேமிலி
ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, பேரண்ட்ஸ் கூட இந்த மந்த் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நிறையா நேரம் பேசுவீங்க. அது ஃபோன் கால்லையோ வீடியோ கால்லையோ இருக்கலாம். அந்த நீங்கள் பேசுகிற டைமிங் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு இன்னும் அந்த ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். உங்களுக்கும் வேலையில் ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.